ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டூ உடுப்பி கிச்சன். என்னடா இன்னைக்கு உடுப்பி கிச்சன்னு சொல்லிட்டு வெளிய கிளம்பிட்டேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு கிச்சன்ல ஒர்க் இல்ல. எப்ப பார்த்தாலும் சமைக்கிறதே காட்டுறேன் இல்லையா? இன்னைக்கு ஒரு மாறுதலா ஷாப்பிங் போறத பார்க்கலாமா? வாங்க என்னோட சேர்ந்து நீங்களுமே ஷாப்பிங் போலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்னா வேற என்ன ஷாப்பிங் கிராசரி ஷாப்பிங் தான் டிமார்ட்க்கு தான் போறேன். ஹஸ்பண்டுமே கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என் பையன், நானு, ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போறோம். ஸோ எங்க ஊர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மழையா இருந்துச்சு. இப்ப வந்து ஜஸ்ட் நவ் மழை இல்ல. ஸோ அதனால அப்படியே கிளம்பியாச்சு. வெளிய அப்படியே கொஞ்சம் கிளைமேட் பாருங்களேன். ஜஸ்ட் இப்ப தான் மழை பெஞ்சு உட்டுருக்குது. நாங்க கிளம்புற 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஜோன்னு மழை. இங்க எப்படி மழை வரும்னா, தொடர்ந்தெல்லாம் பெஞ்சுகிட்டு இருக்காதுங்க. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல தொடர்ந்து பெய்யும் விடாம. ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு உட்டுரும். மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துல மழை பெய்யும். இந்த மாதிரி தான். அதுவும் ஒரு இடத்துல மழை இருக்குன்னா, ஒரு இடத்துல ஒரு ஏரியால மழை இருக்காது. இப்ப நம்ம ஏரியால மழை பெஞ்சு உட்டுருக்கு. ஆனா, இப்ப நாங்க போறோம் இல்லையா உடுப்பிக்கு, அங்க இப்ப மழை பெஞ்சாலும் பெஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி தான். ஒரு ஏரியால மழை இருக்கும், ஒரு ஏரியால மழை இருக்காது. மழை இல்லையேன்னு நெனச்சு போவோம். பார்த்தீங்கன்னா, நம்ம போற இடத்துல மழை இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பழைய வீடு இருக்கு இல்லையா? ஸோ அங்க ஜங்ஷன் இத தாண்டி தான் நாங்க போனோம். முதல்ல நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால தான் இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய ஹைவேஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரா ஆயிடுச்சு அந்த ஏரியா. ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பழைய வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஹோம் டூர் போய் சுத்தி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய புது வீட ஆல்ரெடி காட்டிட்டேன் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய புது வீட்லயுமே மேல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் ஹோம் டூர் பண்ணல. அதையுமே உங்களுக்கு கண்டிப்பா வேணும்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். இப்ப அப்படியே டிமார்ட்க்கு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் வந்து கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரக்குள்ள, நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக்குக்கு டேக் போடணும் இல்லையா? ஸோ அதுக்கு கியூல தான் நிக்கணும். இன்னைக்கு பெருசா கூட்டம் இருக்கல. அப்படியே கொஞ்சம் கியூல நின்னுட்டு இருக்கேன். தூரத்துல பார்த்தீங்களா, அத்தாவும் மகனும் வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க. கார் பார்க் பண்ணிட்டு வரக்குள்ள நானுமே அந்த பேக்குக்கு டேக் போட்டு ரெடியா இருக்கணும். இப்ப அப்படியே பேக்குக்கு டேக் எல்லாம் முடிச்சுட்டு, நம்மளோட செக்கிங் முடிச்சு உள்ள வந்தாச்சு. வந்ததுமே முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இந்த பிஸ்கட் தாங்க இருக்கும். ஸோ எங்க மாமியாருக்கு குட் டே பிஸ்கட் வாங்கி குடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால அதுலயுமே ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயுமே என்னுடைய மந்த்லி கிராசரில இந்த பாதாம் எப்பயுமே இருக்குங்க. டிமார்ட்ல வாங்குற பாதாம் நல்ல குவாலிட்டியா இருக்கும். பிரைஸும் பரவாயில்லாம இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா வந்து இன்னைக்கு ஷேர் பண்றேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே பேரிவாஸ் ஜாகரி பவுடர் தான் வாங்குவேன். ஏன்னா நாட்டு சர்க்கரை தான் நாங்க டீக்கெல்லாம் போட்டுக்கிறோமா. ஸோ நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா வந்துருந்துச்சு. அதுவுமே வாங்கிட்டு வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டின்ல கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த வெல்லம் வாங்குனா, கொஞ்ச நாள்ல ஒரு மாரி கரகரன்னு அது ஒரு மாரி சர்க்கரை மாரி ஆயிருது. சரி இந்த டப்பால இருக்க வெல்லம் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது, என் ஹஸ்பண்ட் உடனே பிரிச்சு அதுலேருந்து ஒண்ண வேற எடுத்து குடுத்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் இந்த மாரி அட்ராசிட்டிலாம் நெறைய பண்ணுவாரு வெளிய வந்தா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒண்ணு எடுத்து குடுத்தோட்டி, அந்த வெல்லமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வேற வெல்லம் தான் வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட் செக்ஷன் போனோம். அங்க சீட்ஸு, ஃபிளாக்ஸ் சீட்ஸு, அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க வாங்குற பிரைஸ விட ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பெஸ்ட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, எனக்கு டிமார்ட்க்கு வந்தா என் ஹஸ்பண்ட் இந்த மாரி ஹெல்ப்லாம் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஏன்னா, வீட்ல ஒரு துரும்ப கூட நவுத்த மாட்டாங்களா? ஆனா, இந்த மாரி வெளிய வந்தா மட்டும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் என் பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வாங்கி குடுக்குறதெல்லாம் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவான். நான் எடுத்து எடுத்து உள்ள போடுவேன். அவன் அப்படி போட மாட்டான். அவன் எல்லாத்தையும் நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மேல ஒண்ணு அரேஞ்ச் பண்ணுவான். ஸோ நாம அந்த லூஸ்லலாம் வாங்குறோம்ல, அதெல்லாம் போய் சார் வந்து கியூல நின்டு அப்படியே வந்து டேக் போட்டு வாங்கிட்டு வந்துருவாரு பிரைஸ் போட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்த பாட்டில் செக்ஷன்லாம் இருந்துச்சு. எனக்கு இப்ப பெருசா எதுவும் வாட்டர் பாட்டில் தேவைப்படாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டாவது வரணும் ஒரு பக்கம் போய். என்னென்ன அழகழகான பிரிண்ட் பார்த்தீங்களா? மங்கி போட்டிருக்கு. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 ஸ்டார் எல்லாமே போட்டிருக்குங்க. ஒண்ணொண்ணுமே யூனிக்கா சூப்பரா இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே இந்த செக்ஷன் போகாம எப்பயுமே வரமாட்டேன். ஏன்னா, அந்த கிச்சன் செக்ஷனு ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இல்லையா? எப்பயுமே டிமார்ட்ல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கப்பெல்லாம் பார்த்துட்டு இதே சேம் காப்பி கப் எங்க வீட்ல ஒண்ணு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி கப் ரொம்ப அழகா இருந்துச்சு. காஃபி அதில குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பூனைக்குட்டிலாம் போட்ட மாரிலாம் காஃபி கப் இருந்துச்சுங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு கியூட்டா. என் பொண்ணுக்கு தான் பூனைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு மக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பிலீவ் யுவர் செல்ஃப் அதுக்கப்புறம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுலலாம் காஃபி குடிக்கணும்னு ஆசை தான். டெய்லி ஒண்ணொண்ணுல குடிக்கணும்னு ஆசை. பட் ஆனா வீட்ல இருக்க கப்பெல்லாம் என்னங்க பண்றது? ஆல்ரெடி டிமார்ட் வரும்போதே எப்பயுமே வாங்கி, வாங்கி வீட்ல பொருள் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேட் மாரி சர்விங் பிளேட் இருந்துச்சு. அதையுமே என் பையன் பேட் மாரி எடுத்து எடுத்து விளையாண்ட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ₹89க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒர்த்து. ஸோ அதுலயுமே வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ வாஷிங் மிஷின் லிக்விடு, அதுக்கப்புறம் விம் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த பாத்ரூம் செக்ஷனுக்கு நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரமாவது ஆகும். பார்த்து யோசிச்சு
யோசிச்சு வாங்கிட்டு வரணும். அங்கங்க ட்ராலிய தள்ளி தள்ளி அப்படியே அங்கங்கேயே நின்னுக்கிறாங்கங்க. ஒரே கூட்டம் தான். எப்ப பார்த்தாலும் டிமார்ட்குள்ள போனா இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசா என்னால வீடியோ கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணிட்டு, இத அப்படியே வீட்டுக்கு போய் நான் என்னென்ன வாங்கினேன்னு டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ நம்மளுடைய வீடியோ நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி உடுப்பிலருந்து நெறைய வீடியோஸ் உங்களுக்காக இன்ட்ரஸ்டிங்கா ஷேர் பண்ணுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம் செக்ஷனுக்கு வந்துட்டு நான் வந்து எப்பயுமே ஹேர்பிக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து ஃபோர்ஸ் வரும். அந்த டெயில்ஸ் கிளீனர். ஸோ அதுதான் வாங்குவேன். ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர்பிக் விட கொஞ்சம் விலை கம்மி தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் பிராண்ட் தான் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹேர்பிக் மாரியே தான் இருக்கு சேம். ஃப்ளோர் கிளீனர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெயில்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் கிளீனரும் இருக்கு. ஸோ ரொம்ப பெருசா இருந்துச்சு. கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கான்னு பார்த்து தொலாவிட்டே இருந்தேன். ஸோ அதையுமே வாங்கிட்டு, அப்புறம் இந்த ஹேண்ட்பேக் கிரீன் கலர் இருக்கு இல்லையா? இது 2 இயர்ஸ் பிஃபோராவே நான் வாங்கிட்டேங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக்குமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் இல்ல. இந்த மந்த்லயே நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்டிங் வருது. அதுக்கு நான் போணும். ஸோ எனக்கு அதுக்கு ஒரு ஹேண்ட் பேக்குமே வேணும். பட் ஆனா கலெக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு பெருசா புடிக்கல. எல்லாமே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நீட்டா, குட்டியா வேணும். இந்த ரெட் கலருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா ரெட் கலர் எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. நான் இந்த கிரீன் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன். இந்த கிரீன் இல்ல ஃபர்ஸ்ட் கிரீன் காட்டுனேன் இல்லையா? அது வாங்கிட்டேன். வீட்லயுமே ஒரு ஓரத்துல இருக்குது. அதோட கிளிப் வந்து கட் ஆயிருச்சு. நல்லா யூஸ் பண்ணேன். ஒரு 1 1/2 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணேன். இப்ப தான் அது கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் வேஷ்லாம் இந்த மாரி ஒரு பிரைஸ்ல சூப்பரான வொர்த்தபிளான ப்ராடக்ட்ல கண்டிப்பா டிமார்ட்னால தான் குடுக்க முடியும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ₹99 தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன் ட்ராயிங் புக் வாங்கணும்னு சொன்னான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் கேண்டி மாரி எரேசர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியா எங்களுடைய ஷாப்பிங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெருசா டிமார்ட்ல வீடியோஸ் எடுக்க விட மாட்டாங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு கடாயுமே வாங்குனேன். என் பையன பார்த்தீங்களா, அவனோட அட்ராசிட்டிக்கு ஒரு அளவே இல்ல. அம்மா அம்மா பில்லிங் பண்ணும்போது இருங்கம்மா நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன். ஃபைனலா நீங்க பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணிட்டாரு. சார் ஒரு பாலுமே வாங்கிட்டாரு. ப்ளூ கலர்ல பெரிய பாலு. என் பையன் எல்லாத்தையுமே எடுத்து குடுக்கும்போது, பில் பண்ணி முடிக்கும்போது, என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பேக்ல அரேஞ்ச் பண்ணிருவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராலில தள்ளிட்டு அப்படியே இப்ப வந்து வீட்டுக்கு போறோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால தான் உங்களுக்கு வீடியோல இப்ப சொல்லியிருப்பேன். பட் ஆனா நடந்தது அது இல்ல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என் பையன் போலார் பியர் அங்க பக்கத்துல இருந்துச்சு. அம்மா போலார் பியர் போலாமா? போலாமான்னுகிட்டே வந்தான் பக்கத்துல இருந்து நோண்டிக்கிட்டே. ஒரு பக்கம் மழை வேற பெய்யுது. ஆனா என்ன மழை பெஞ்சாலும் நாங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறத நிறுத்தவே மாட்டோம். எப்பயுமே சாப்பிடுவோம். சார் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஹாப்பி? Very very happy. நல்லாவே? Very very happy. வெரி வெரி ஹாப்பி. ஓகே. வீட்டுக்கு போலான்னு தான் கிளம்பணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பையன் எனக்கு போலார் பியர் போடணும்னு சொல்லிட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போலார் பியர் தான் வந்திருக்கோம். போலார் பியர் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, விளாக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கன்டின்யூ பண்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலா உங்களுக்கு ஷேர் பண்றேன். என் பையன் சொன்னத கேட்டீங்களா? வெரி, வெரி ஹேப்பியா சார் செம்ம எக்ஸைட்மென்ட்டா துள்ளி குதிச்சுட்டு இருக்காரு. சரியா கூட அத சொல்லல. அதனால தான் மறுபடியும் கேட்டேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போலார் பியர்க்குள்ள வந்தாச்சு. ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க போலார் பியர்ல. அண்ட் ஐஸ்கிரீமுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கும். சின்னதா தான் குடுப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா, 189 இது வந்து பார்த்தீங்கன்னா, 230 வந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் பிரியாணி சாப்பிட்டனால, "எனக்கு எதுவும் ஐஸ்கிரீம்லாம் வேணாம்ப்பா, ஒரு மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபைனலா எனக்கு வந்து போலார் பியர்ல பெர்சனலா அந்த காஃபி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இன்னொரு ஸ்கூப் வாங்கி குடுங்க ஃபைனலா போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னொரு ஸ்கூப்புமே வாங்கி சாப்பிட்டேன். ஸோ அந்த ஒரு ஐஸ்கிரீம் நாங்க 2 பேர் தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டோமா, எனக்கு வந்து ஃபில்லிங்கா இருக்கிற மாரியே இல்ல. நான் வந்து ஐஸ்கிரீம் லவர் நல்லாவே ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஸோ அதனால அதுவும் எனக்கு அந்த காஃபி ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா, போலார் பியர்ல ரொம்ப பிடிக்கும். நீங்க யாராவது போலார் பியர் போனா கூட அதில வந்து இந்த காஃபி ஃப்ளேவர் வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காஃபி லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப அப்படியே வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் அந்த அ ப அந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு இல்லையா? அதையுமே எடுத்து செப்பரேட்டா வெளிய வச்சுட்டு தான் படுத்தேன் நைட்டு. ஏன்னா நைட்டு வரும்போதே நாங்க வரும்போதே 8:45 9 மணி ஆயிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வேற எனக்கு மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகைலாம் போயிருச்சு இல்லையா? அங்க போனனால. ஸோ வந்து தொழுதுட்டு சாப்பிட்டு படுக்க தான் டைம் சரியா இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங் எந்திரிச்சதும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹனி பாட்டிலுமே ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ டீயுமே நான் வாங்கி குடிக்கிறேன். ரொம்ப நல்லாருக்கு. அதில சர்க்கரை சேர்த்துக்கிறத விட ஹனி சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஹனியுமே வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதா ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டரு, சீஸ், மொசருல்லா சீஸ் வந்து தான் வாங்குவேன். இந்த மொசருல்லா சீஸ் வீட்ல இருந்துட்டா போதும். பிள்ளைங்க எதுல வேணாலும் போட்டு சாப்ட்டுருவாங்க. ஸோ பட்டர், சால்டட் பட்டர், அன்சால்டட் பட்டர், அப்புறம் குட்டி குட்டி கியூப்ஸ் வரும் இல்லையா பட்டர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்க ஏதாவது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் செய்யும்போது டக்குனு அந்த ஒரு கியூப் எடுத்து போட்டுக்குவாங்க. பெருசா வாங்கி வச்சோம்னா, அது வந்து கையில வெட்டி போடுறதுலாம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, ஜஸ்ட் அந்த ஒரு கியூப் மட்டும் போட்டு சமைச்சுக்குவாங்க அதுக்காக. ஸோ பன்னீர் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ராகி ஃப்ளோர், பிங்க் சால்ட்டு இந்த மாரி எல்லா ஐட்டமுமே வாங்கியிருக்கேன்.
ஸோ, இப்ப நான் வந்து என்ன ஐட்டம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒண்ணு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்னுடைய மந்த்லி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, பெருசா பட்ஜெட்லாம் போட்டு போமாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அங்க எல்லாத்தையும் வாங்கிருவேன். ஸோ, ஹோம் ஷெஃப் இதோட மேக்ரோனி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம நல்லா பாயில் பண்ணா கூட ரப்பர் மாதிரியே இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாரி நல்லா சிவ்வியா இருக்கும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைரல் மாரி வரும் இல்லையா? அது ஒண்ணும், நார்மலா மேக்ரோனி ஷேப்லயும் ஒண்ணு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் சன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் அவல் இது எல்லாமே வந்து என்னுடைய மந்த்லி கிராசரில எப்பயுமே இருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸும் இருக்கும், அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸும் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வாங்கி குடுக்காம நம்ம தவிர்க்கவே முடியாது. என்னடா மோந்து பார்த்துட்டு இருக்கேன்னு தான் நெனைக்கிறீங்க. பிரியாணி அரிசிங்க அவ்ளோ மணமா இருந்துச்சு. நாங்க அந்த சைட்ல கிராஸ் ஆகும்போதே ரொம்ப மணமா இருந்துச்சு ஜீரா ரைஸ். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ வாங்கிட்டோம். ஸோ, இப்ப யார்ட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது 2 பாக்கெட் எண்ணெய் வாங்கிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இங்க அவங்களுக்கு பிள்ளைங்கலாம் இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கால ஒருத்தவங்க இருக்காங்க, ஆஸ்திரேலியால ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ, நான் கடைக்கு போம்போதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 2 பாக்கெட் ஆயிலுமே டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வாம்மா, கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனா ஆயில் வந்து எல்லா பக்கமுமே விலை ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ஸோ, இந்த வெள்ள வெள்ள கவர்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சுகரு, இட்லி ரைஸு, அதுக்கப்புறம் ஜீரா ரைஸு இந்த மாரி ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வாங்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் நட் இருக்கு இல்லையா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ஓரியோ பிஸ்கட்லேயே பிடிஎஸ்ன்னு வந்துருந்துச்சுங்க. செம்ம பர்பிள் கலர்ல வந்துருச்சு. என் பையன் பார்த்தோட்டியுமே தூக்கிட்டான். எப்பயும் ஓரியோ வாங்கி குடுக்க மாட்டேன். எப்பயாவது ஒரு தடவ வாங்கி குடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த மேகி 8 பாக்கெட் இருக்கிறது 2 வாங்கியிருக்கேன். 8 8 16 பாக்கெட்டு. அது தவிர்க்கவே முடியாதுங்க. பிள்ளைங்க வாரத்துல ஒரு தடவ கட்டாயம் மேகி கேட்பாங்க. ஸோ, நம்ம செஞ்சு குடுக்குற எல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸும் அவங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னா, கட்டாயம் அவங்க கேட்கறதையும் நம்ம அப்பப்ப செஞ்சு குடுத்து தானே ஆகணும். இதுல இன்னொரு வேலை என்னன்னா, இந்த ஹேர் பிக் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கொஞ்சம் லீக் ஆன மாரி ஆயிருச்சு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ, அதையுமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பெரிய வேலை தான் வந்துருச்சு. பெருசா எதுவும் கொட்டல. லைட்டா லீக் ஆயிருக்கு போல. ஸோ, இந்த ஃப்ரீடம் ஆயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எகுத்தாப்படி பாட்டி வீட்டுக்காக வாங்கியிருக்கிறேன். ரைஸ் பிராண்ட் ஆயில். அவங்களுமே முஸ்லீம் தான். ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ச்சூன்ல கடலை எண்ணெய் வாங்கியிருக்கேன். கடலை எண்ணெய் 2 லிட்டர், ஆயில் 3 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். ஆல்ரெடி 1 லிட்டர் வீட்ல இருக்கு. ஸோ, என்னுடைய சமையல்ல அதிகமா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரை பண்றதுக்கலாம். ஸோ, ஃப்ரீடம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரை பண்றதுக்காக 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ, நம்ம வீட்ல ஃப்ரையிங்லாம் அதிகமா இருக்கும் இல்லையா? மீன் ஃப்ரை, சிக்கன் கபாப் ஃப்ரை இதெல்லாம் அதிகம். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஃப்ரைக்கு 3 லிட்டர். இந்த கடலெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ஊத்தி சுடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினா தோசைக்கெல்லாம் நான் வந்து நெய் தான் ஊத்துவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு அந்த சாக்கோ பட்டர் பிரெட்ல தடவறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃப் எக்ஸல் லிக்விட் டாப் லோடு தான் 2 லிட்டர் வாங்குனேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட 1 1/2 மாசம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கு மாட்டுற ஓடோனில் அது வைல்ட் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு பாக்கெட் கிரீன் கலர்ல. வைல்ட் ஸ்டோனா என்னன்னு தெரியல. வைல்டுன்னு போட்டிருக்கும். அது வாங்குனீங்கன்னா, நல்ல மணமா இருக்கும் பாத்ரூம்க்கு. ஓடோனில்ல தான் வரும். ஸோ, கண்டிப்பா அதுவுமே வாங்கி பாருங்க. குட் டே பிஸ்கட், அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் நெய். நெய் வந்து பார்த்தீங்கன்னா, இது சுத்தமா சமையலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்ல செய்ற நெய் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிள்ளைங்களுக்கு தோசைக்கு, அவங்க சாப்பாட்டுக்கு ஊத்திக்கிறதுலாம் நெய். இது 1/2 லிட்டர் சுத்தமா எனக்கு சமையலுக்கு, ஸ்வீட் செஞ்சா ஊத்துறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெய். அதுக்கப்புறம் எண்ணெய் பாக்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் கொஞ்சம் லீக் ஆனது பட்டுருக்கும் போல. அதுக்கப்புறம் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி மயோனைஸ்க்காக அந்த பெரிய பெரிய மயோனைஸ்க்காக ஒரு மயோனைஸ் வேற வாங்கணும்னா, ஸோ இந்த பிளேட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? அந்த கிளாஸ் பிளேட்டு 2மே வாங்கியாச்சு. 2 வாங்கினேன். 1 வாங்கினா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கெஸ்ட் வந்தா ஏதாவது வச்சு குடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ₹89க்கு நல்ல வொர்த்தபிள் தான். இந்த மாரி ப்ராடக்ட்லாம் கட்டாயம் நமக்கு டிமார்ட்ல மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பில்லுமே இருந்துச்சு. இந்த தடவ பில்லு பயங்கரமா எகிறிடுச்சுங்க. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது இப்போ ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து டிமார்ட்ல வாங்கும்போது எனக்கு 6000 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ஒரு 8000 ஆச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 10,000 வரைக்குமே போயிருச்சு. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியான ப்ராடக்ட் எல்லாமே அதிகமா வாங்கியிருப்பேன் நானு. இந்த வால்நட் வாங்கியிருக்கேன், பாதாம் வாங்கியிருக்கேன். பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 498. டேட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் அஞ்சீர் வாங்கலான்னு பார்த்தேன். அவ்வளவா குவாலிட்டியா இல்ல. சரி ஆன்லைன்ல வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சேமியா, மக்ருனி, மேகி, அதுக்கப்புறம் ஆயில் வந்து விலை சொல்ல வேண்டியதே இல்லங்க. இந்த அப்பளம் வந்து என் அண்ணா பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன். இந்த மந்த் ஊருக்கு போவேன் இல்லையா? மேடம்க்கு வந்து அந்த பேட் அப்பளம் வேணுமா, பேட் சைஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாரி ஸ்கொயர் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுட்டுருந்தேன். விம் வந்து எப்பயுமே இந்த மாரி 4 இருக்கிற மாரி வாங்கிருவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மாசத்து வரைக்கும் வரும். 4 வாங்குனா 1 ஃப்ரீன்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வொர்த்தபிளா இருக்கும். அந்த 2 பாக்கெட் ஆயில் கிரீன் கலர் ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு பாட்டிக்கு. நான் பெருசா ரைஸ் பிராண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ அதோட ஸ்மெல் பிடிக்கிறதில்ல. சன்ஃப்ளவர் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இந்த தடவ ஆயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 168 ஒரு பாக்கெட்டுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாக்கெட் கடையில வாங்கியிருந்தேன். இங்க கடையில நார்மலா இருக்கக்கூடிய ஷாப்ல ரூ. 185 போட்டிருந்தாங்க. ஆயில் விலை தாங்க அதிகமா
பிரம்மாண்டமா இருக்குது. அதில 6 பாக்கெட் வாங்குனனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயிலே அதிகமாயிடுச்சு. அதுவும் தேங்காய் எண்ணெய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட்லியா இருக்கு. ரூ. 325 ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் வால்நட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 150 மெயினா கசகசா. இந்த கசகசா எப்பயுமே 50 கிராம் பாக்கெட் தான் வாங்குவேன். இந்த தடவ 100 கிராம் பாக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ கசகசா வேற சுத்தமா இல்ல. எனக்கு அங்க மட்டும் தான் கசகசா நல்லா கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வாங்கிடலான்ட்டு கிட்டத்தட்ட ரூ. 240 சில்லற போட்டுருக்காங்க. பட் ஆனா பில்லுல எவ்வளோ போட்டுருக்காங்க நான் வேற பார்க்காம எடுத்துட்டேனா, சரி பில்லுல எவ்வளோ போட்டுருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தேன். பில் பார்த்த பின்னாடி அப்பாடான்ற மாதிரி இருந்துச்சு. ரூ. 174 தான் போட்டுருக்காங்க. பரவால்ல கசகசா எல்லா பக்கமும் ரேட் ஜாஸ்தி தானே. 100 கிராமுக்கு ரூ. 174 அப்படிங்கிறது பரவால்ல. அ என்ன 50 கிராம் பாக்கெட் வாங்குறது 100 கிராமா வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டியுமே வாங்கியிருந்தேங்க. அந்த கரண்டி சூப்பரா இருந்துச்சு. நான் அத வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா உங்களுக்கு காட்டுறேன். 3 கரண்டி வாங்கினேன். ஒர்த்தபிளான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஜய் பிராண்டோட இட்லி சொஜ்ஜி தாங்க யூஸ் பண்ணுவேன். ரவா இட்லிலாம் போடுவேன் இல்லையா? ஸோ நெறைய டைம் வந்து வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது வந்து விஜய் பிராண்ட்ல வாங்குவேன். ரொம்பவே நல்லாருக்கும். இங்க கர்நாடகா சைட்லலாம் அந்த விஜய் பிராண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க கர்நாடகாலருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த விஜய் பிராண்ட்ல இருக்கக்கூடிய ராகி மாவு, இட்லி ரைஸு இட்லி ரைஸ் அல்ல. ரவா இட்லி போடுறோம் இல்லையா? அந்த புரோக்கன் இட்லி ரைஸ் வரும் இல்லையா? அதுவுமே நல்லாருக்கும். அது கூடயே மிளகுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 248ங்க. 250 கிராம் சாரி 200 கிராம் ரூ. 248 போட்டிருந்தாங்க. மிளகு நல்ல குவாலிட்டியா இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் அங்க காஸ்ட்லியா இருக்க மாரி தான் இருந்துச்சு. பரவால்ல. பட் ஆனா நல்லாருக்கும். அ பியூரா இருக்கும் மிளகு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? வெளிய வாங்குறத விட எனக்கு டிமார்ட்ல வாங்குறது பெர்சனலா பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ 1 கிலோ நாட்டு சர்க்கரை இந்த மாரி எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கிட்டேங்க. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எக்ஸ்ப்ளைன் பண்ணா உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? மெயினா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லிரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அண்ட் பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல நான் வாங்குவேன். நல்ல குவாலிட்டியா நல்ல பெரிய பெரிய பாதாமா இருக்கும். இந்த பாதாமுக்கு தாங்க 1/2 கிலோவுக்கு ரூ. 498 வரும். 1/2 கிலோ வாங்கினேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 1/2 மாசம் வரைக்குமே வரும். அ ஹஸ்பண்ட்க்கு அடிக்கடி ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுவேன். அதுக்காக தான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்காக தான் பாதாமு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மார்னிங் ஊற வச்சு சாப்பிடுறதுக்கு நானுமே சாப்பிடுவேன் வாரத்துல 2 தடவ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லம் அந்த பெரிய வெல்லம் தாங்க வாங்கினேன். அந்த பைட்ஸ் மாரி வாங்காம, அந்த பெரிய வெல்லமா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 பாக்கெட் மிளகாய் தூளே ரூ. 200 ஆயிருச்சுங்க. எவரெஸ்ட்டோட டீ காலால் மிளகாய் தூள் தான் வாங்குவேன். பொட்டுக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியா 2 பாக்கெட் வாங்கிட்டேன். ஒண்ணொன்னா வந்து உடைச்சு போட்டுக்கிட்டா நவுத்து போகாது. இல்லாட்டி சீக்கிரம் நவுத்து போற மாரி இருக்கு. குட்டியா 2 பாக்கெட் வாங்குனா நமக்கு அப்பப்ப போட்டுக்கலாம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? அதனால 2 பாக்கெட்டா வாங்கிர்றது. மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாங்க டீ காலால். ஒரு பாக்கெட்டு ரூ. 103 வரும். 2 பாக்கெட் ரூ. 206. பட் ஆனா, இதுதான் நான் என்னுடைய சமையல்ல யூஸ் பண்றது. வேற எந்த மிளகாய் தூளும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நல்ல கலர்ஃபுல்லா வரும் இல்லையா? என்னுடைய குருமா, பிரியாணி எல்லாமே அதுக்கெல்லாம் காரணம் டீ கலர் மிளகாய் தூள் தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா 2 1/2 கிலோ கருப்பு உளுந்து வாங்கியிருக்கேங்க. அந்த கருப்பு உளுந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்காக சத்து மாவு ரெடி பண்ணோம். அப்புறம் லட்டு மாரி ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். கருப்பு உளுந்து ஹெல்த்தி இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதையுமே 1 கிலோ வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கரண்டி வாங்கும்போது ரூ. 300 போட்டிருந்துச்சு. சரி ஒரு கரண்டி ரூ. 100 விழுகுது. பட் ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நெனச்சேன். பட் ஆனா ரேட்டு செல்லிங் பிரைஸ் வெறும் ரூ. 129 தான் போட்டிருந்துச்சு. பரவால்லப்பா டிமார்ட்ல நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து நமக்கு கம்மியா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பதான் அந்த பிரைஸே பார்த்தேன். வாங்கும்போது ரூ. 300 நெனச்சு தான் வாங்குனேன். பட் ஆனா இந்த பிரைஸ் பார்த்து எனக்குமே ஹேப்பி ஆயிடுச்சு. வொர்த்தபிளான ப்ராடக்ட் தான். 3மே நல்லா இருந்துச்சு. இந்த சட்னி, பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா பொரியல் பிள்ளைங்களுக்கு கொஞ்சமா முட்டை கிண்டும்போது, உருளைக்கிழங்கு வறுக்கும்போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வந்து ஹெவியான ஸ்டீலா தான் இருக்கு. சூப்பரா இருந்துச்சுங்க. 3 கரண்டி ரூ. 129 தான். ஒண்ணு ரூ. 40 அந்த ரேட்டுக்கு தான் விழுகுதுன்னு நெனைக்கிறேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அதையுமே வாங்கிட்டேன். ஸோ டோட்டலா இன்னைக்கு எனக்கு 10,000 மேலேயே எகிறிடுச்சு பில்லு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்பயுமே கேஷ் குடுத்து வாங்க மாட்டேன். கிரெடிட் கார்ட்ல தான் வாங்குவேன். ஆல்ரெடி ஒரு விளாக் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாரி தாங்க என்னுடைய ஷாப்பிங் இருக்கும். பெருசா பட்ஜெட்லாம் போட்டு எதுவும் வாங்க மாட்டேன். ஸோ இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம உங்களுடைய தாட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாமா? பாய்.